ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மோடி அரசாங்கம் அறிவித்திருப்பது 60% ஒன்றிய அரசாங்கம் வழங்கும், 40% அந்தந்த மாநில அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்ற அடிப்படையில் அறிவித்து 125 நாள் வேலை வழங்கப்படும் என்று ஒன்றிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. மாநில அரசு அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் 150 நாள் வேலை வழங்குவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். 125 நாளும் 150 நாளும் கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் 200 நாள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சரி, 150 நாளே வச்சுக்கலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு 345 ரூபா சம்பளம் ஒதுக்கி இருக்கிற பணம் ஒன்றிய அரசாங்கம் 7000 கோடி, மாநில அரசு தனது பங்காக 5000 கோடி நிதி ஒதுக்கணும். இன்னும் நிதி ஒதுக்கலை. அப்படி நிதி ஒதுக்காத பொழுது இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. அதற்குள்ள நிதி ஆதாரத்தை வழங்க வேண்டும். இப்படி காவேரி தண்ணி வராதனால பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு குறுவைக்கான நிவாரண உதவித்தொகை வழங்கியாச்சுன்னு சொல்லி முதலமைச்சர் இப்போ பேரவையில் சொல்லியிருக்காரு. எதிர்க்கட்சியெல்லாம் பேப்பர் படிங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கொடுத்தது நிவாரணமா இல்லை அந்த சிறப்பு திட்டமா? குறுவைக்கா ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கல்ல. நாங்கள் சரியாக அவர் சொல்கிற அளவுக்கு பேப்பர்லாம் சரியாக படிக்கிறது இல்லை தான். பேப்பரும் சரியாக இல்லை நான் சொல்லிடுறேன். அந்த பேப்பரும் சரியாக படிக்கிறது இல்லை, செய்திகளையும் பார்க்கறது இல்லை. யாரோ சொல்கிறத வச்சுட்டு பேசணும்னு சில பேர் நினைக்கலாம். நாங்கள் தொடர்ந்து பத்திரிக்கை படிக்கிறோம், தொலைக்காட்சி இதில் பார்க்குறோம். குறுவை விவசாயத்தில் முற்றிலுமாக சாகுபடி செய்யப்படலை. மிகப்பெரிய பாதிப்பு. அது ஏதோ ஒரு தனிப்பட்ட விவசாயிக்குரிய பாதிப்பு அல்ல, ஒட்டுமொத்த தேசத்தினுடைய உற்பத்திக்கான பாதிப்பு. அதற்கு இதுவரையில் எந்த இழப்பீடும் அரசு வழங்கவில்லை. இல்லை அரசு வழங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க நாங்கள் தயாராக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த அரசாங்கத்தின் மேலே பழி சுமத்தணுங்கிற அவசியமும் அக்கறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது. இவையெல்லாம் தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி காவிரி நதிநீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டை ஒருங்கிணைக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு, முதலமைச்சருடைய பொறுப்பு. ஏன்னா இங்கே பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்பது என்பது சாத்தியமல்ல. ஏனென்றால் கலைஞர் முதலமைச்சராக இருந்த பொழுது, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது 26 முறை தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் கர்நாடக முதலமைச்சரோடு பேசியிருக்கிறார்கள். எந்த தீர்வும் எட்டப்படவில்லை. அதனால்தான் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் தோழர் காத்தமுத்து பேசி நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என ஒன்றிய அரசாங்கத்தை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டம் உட்பட பல போர் நடைபெற்று அந்த தண்ணி வரல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. மாதவாரியாக கொடுக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகம் கொடுக்க மறுக்கிறது. கர்நாடகம் என்ன கருதுகிறது, அந்த மாநில அரசு என்ன கருதுகிறது, அது பிஜேபி ஆட்சியா அல்லது காங்கிரஸ் ஆட்சியா அல்லது ரெண்டும் சேர்ந்த ஆட்சியாங்கிறது பிரச்சனை இல்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஒரு வடிகாலாக பயன்படுத்த விரும்புகிறார்கள். இப்போ தண்ணி வருதுங்கிறாங்க. என்ன தண்ணி வருது? அணை நிரம்பி போச்சு, கபினி அணை. இதுக்கு மேலே தேக்க முடியாது, அதனால் தண்ணி திறந்து விடுறாங்க, ஒரு வடிகாலாக பயன்படுத்துகிறார்கள். இதை மட்டும் அல்லாமல் மேகதாட்டில் அணை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனையில் ஒன்றிய இணையமைச்சர் கேள்விக்கு பதிலளிக்கிற பொழுது எழுத்துப்பூர்வமான பதிலில் கேரளத்தையோ தமிழ்நாட்டையோ புதுச்சேரியையோ கேட்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லலை. இவரை சொல்ல சொன்னது? இது எதுக்கு இது சொல்கிறாரு அவர்? அப்போ கர்நாடகத்துக்கு ஆதரவாக செயல்படுகிறார். மேகதாட்டில் அணை கட்டியே தீருவோம், 9 லட்சம் கோடி இதுக்கு நிதி ஒதுக்கிட்டோம் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படி கட்டப்பட்டால் 67 டிஎம்சி தண்ணீரை அங்கே தேக்குவார்கள். அப்போ 177 67 போயிட்டா மிச்சம் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ மொத்தத்தில் டெல்டா மாவட்டம் பாலைவனமாக மாறும். ஏறத்தாழ 20க்கு மேற்பட்ட மாவட்டங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே இது இந்த பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை என்பது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு சங்கம் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை என்கிற முறையில் எப்படி கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி, காங்கிரஸ் மற்ற எல்லா கட்சிகள், முன்னாள் முதலமைச்சர்கள், இந்நாள் முதலமைச்சர் எல்லோரும் ஒரு ஒன்றாக நின்று ஒற்ற குரலாக குரல் எழுப்புகிறார்களோ, அதே போன்று தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒத்த குரலாக ஒலிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் வேண்டுகோள் விடுத்து வருகிறோம். ஒரு அமைச்சர் சொல்லுகிறார்,
அனைத்து கட்சி கூட்ட வேண்டியது அவசியம் இல்லை, அங்கே வந்து அவங்க ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுவாங்க என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார். சரி, ஆளுக்கு ஒரு கருத்தாக சொல்லுவாங்க, நான் கூட்ட மாட்டேன் அப்படின்னா இப்போ நாளைக்கு எதுக்கு முதலமைச்சர் ஒரு கூட்டத்தை, இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட கூட்டத்தை கூட்டியிருக்காரு. நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தாவேக்காவுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக இந்த கட்சிகள் தான் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை மட்டும் எப்படி, அந்த கூட்டத்தில் வந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்ல மாட்டாங்களா? அமைச்சர் சொல்லுவது பொருத்தமற்ற காரணம். அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து விவசாய சங்க கூட்டத்தை நடத்தி ஒரு ஒத்த கருத்தை உருவாக்குவதற்குள்ள முயற்சியை மாண்புமிகு முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும். திட்டத்துக்கு 150 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. அது போதுமானதல்ல. அது ஒரு ஏறத்தாழ ஒரு 7 மாவட்டங்களுடைய 8 லட்சம் ஏக்கர் பாசனத்திற்கு பயன்படக்கூடிய மிக அற்புதமான திட்டம். இப்போ ராமநாதபுரமாக இருக்கட்டும், சிவகங்கையாக இருக்கட்டும், விருதுநகராக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், அதே மாதிரி கரூர், திருச்சி, தூத்துக்குடி உட்பட. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பகுதி பாலைவனம். ராமநாதபுரத்தை கேட்க வேண்டியதில்லை, எங்கே பார்த்தாலும் காட்டுக்குருவை தான் இருக்குது. சிவகங்கையும் அது மாதிரி தான் இருக்குது. விருதுநகர் அதை விட மோசமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு மாவட்டம் பாதிப்பாக இருக்குது. இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த 7 மாவட்டங்களில் ஒரு 8 லட்சம் ஏக்கரில் சாகுபடியை மேற்கொள்ள முடியும். குடிநீரும் கிடைக்கும். காவிரியில் தண்ணி இல்லாதனால பெரும்பகுதி மாவட்டங்களில் தண்ணி கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. எல்லாம் காலி குடத்தோடு சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நடக்குது. தமிழ்நாடு பூரா எல்லா மாவட்டங்களும். இப்போ திருவாரூர், திருச்சியில் நடக்குது. திருச்சி அங்கே தான் அகண்ட காவேரி ஓடுது. அந்த திருச்சியில் குடிக்க தண்ணி இல்லை அப்படின்னு பெரும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த காவேரி வைகை குண்டாறு திட்டம் ஒரு 50 ஆண்டு கால கனவு. அது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நிதி ஒதுக்குறாங்க. அது அப்படியே செயல்படாமல் அப்படியே இப்போ 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த பகுதி விவசாய சங்கங்களை சேர்ந்த அத்தனை பேரும் கடுமையான ஆட்சேபனையை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த திட்டத்தை நிறைவேற்றணும், அதற்கு உரிய நிதிகளை ஒதுக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. அதை வலியுறுத்தட்டும், நாங்களும் வலியுறுத்துகிறோம். அந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு மிக தேவையான அவசியமான திட்டம். செப்டம்பர் மாதம் வரை பார்த்துட்டு தான் வறட்சி நிவாரணம் அறிவிப்புன்னு சொல்லி பேரவையில் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? செப்டம்பர் வரை பார்த்துட்டு அப்புறம் வறட்சி இருந்தால் வறட்சி நிவாரணம் கொடுப்போம்னு சொல்லி செங்கோட்டையன் பேரவையில் சொல்லியிருக்காரு. ஏங்க, இப்போ குறுவை சாகுபடி நடக்கலைன்னு சொல்கிறோம். அது என்ன ஏன் தனிப்பட்ட கருத்து? அது இல்லை அந்த ஊருக்காரங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்னா? எல்லாருக்கும் தெரியும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஏற்பட்ட வறட்சிக்கு என்ன நிவாரணம் என்பது தெரியல. தொடர்ந்து மழை பெய்தால் மேட்டூருக்கு தண்ணி வரும், இல்லைன்னா வராது. அது மாதிரி இங்கே எப்போ மழை பெய்யுது எப்போ மழை பெய்யலன்னு சொல்ல முடியாது. வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது. முதல்ல பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்யாமல் பெரும்பகுதியாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் அதற்கு உரிய நிதிகளை ஒதுக்கணும்னு எழுதியிருக்கிறாரு. அதை வலியுறுத்தட்டும், நாங்களும் வலியுறுத்துகிறோம். அந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு மிக தேவையான அவசியமான திட்டம். செப்டம்பர் மாதம் வரை பார்த்துட்டு தான் வறட்சி நிவாரணம் அறிவிப்புன்னு சொல்லி பேரவையில் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? செப்டம்பர் வரை பார்த்துட்டு அப்புறம் வறட்சி இருந்தால் வறட்சி நிவாரணம் கொடுப்போம்னு சொல்லி செங்கோட்டையன் பேரவையில் சொல்லியிருக்காரு. ஏங்க, இப்போ குறுவை சாகுபடி நடக்கலைன்னு சொல்கிறோம். அது என்ன ஏன் தனிப்பட்ட கருத்து? அது இல்லை அந்த ஊருக்காரங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்னா? எல்லாருக்கும் தெரியும், வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஏற்பட்ட வறட்சிக்கு என்ன நிவாரணம் என்பது தெரியல. தொடர்ந்து மழை பெய்தால் மேட்டூருக்கு தண்ணி வரும், இல்லைன்னா வராது. அது மாதிரி இங்கே எப்போ மழை பெய்யுது எப்போ மழை பெய்யலன்னு சொல்ல முடியாது. வெப்பம் வந்து அதிகமாக இருக்குது. முதல்ல பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்யாமல் பெரும்பகுதியாக பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்குரிய நிவாரணத்தை வழங்குவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொண்டால் நல்லது. இல்லை முதல்வர் கொடுத்தாச்சுன்னு சொல்கிறாரு. அமைச்சர் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்ப்போம்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே பேரவையிலே முரண்பாடாக பேசுகிறாங்களே. அது கொடுக்கலங்க, நிவாரணம் கொடுக்கல. அது என்ன குறுவை என்னமோ ஒரு நிதி சிறப்பு தொகுப்பு கொடுத்தாங்க. தொகுப்பு அது வந்து ஒரு நிவாரணம்னு சொல்றாரு. அது நிவாரணம் கிடையாது. உதயநிதி திரும்பி பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் பேப்பர் படிக்கிறத விட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாலும் தெரியும், எதிர்கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்கன்னு. அது வந்து நிவாரணம் கிடையாது. தொகுப்பு சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் அடிப்படையில் இருக்குது. எல்லா ஆட்சியும் வழங்கியிருக்குது அந்த நிதியை. ஏற்கனவே செயல்படுத்த திட்டங்கள் அது மாதிரி இந்த தொகுப்பூதியம் கொடுப்பது சிறப்பு திட்டம் இது எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வருது. நாம் கேட்பது இந்த சிறப்பு திட்டத்தை அல்ல. குறுவை சாகுபடி இல்லாத காரணத்தினால், மழையில் தண்ணீர் மேட்டூர் ஜூன் மாதம் 12 திறக்காத காரணத்தினால் கடுமையான வறட்சி ஏற்பட்டு குறுவை சாகுபடி விவசாயிகள் ஏறத்தால் 6 லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கேட்கிறோம். நிவாரணம் இது வரைக்கும் அறிவிக்கவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. முதல்வர் கொடுத்தாச்சுன்னு சொல்றாரு. சரி, இதுக்கு நான் என்ன பண்ணுறது? முதலமைச்சர் அவர் இல்லை, நான் அப்படிலாம் சொல்ல விரும்பலைங்க. அவரை போய் முதலமைச்சர் சொல்கிறாரு,
நான் சொல்கிறேன் இன்னும் கொடுக்கலங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் திருப்பி முதலமைச்சரை பார்த்து முத்தரசன் கொடுக்கலன்னு சொல்கிறாருங்கன்னு நீங்கள் இப்போ என்கிட்ட திருப்பி சொல்கிறீங்கல்ல. முதலமைச்சர் சட்டசபையில் சொன்னதை நான் மறுக்கிறேங்கிறத நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், நேராக சொல்லுங்கள், இல்லை உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் வந்து அவர் சொல்கிறாரு நான் என்ன பண்ண முடியும்? அவர் முதலமைச்சருங்க, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன முதலமைச்சர்? நான் சும்மா சாதாரண ஆள். நன்றி, வணக்கம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.